சூப்பர் சிங்கர் சரணுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்களோட அம்மாவே ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சரண் அவர்கள் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி முடிஞ்சாலுமே ரசிகர்கள் மத்தியில அவரை பத்தின டாக்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து வந்துட்டு தான் இருக்கு. அவரை பத்தின இன்டர்வியூஸும் வந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்துல அவங்களோட அம்மா சூப்பர் சிங்கர் சரண் அவர்களோட கல்யாணத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட பையன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். குறிப்பா சொல்லணும்னா, அவன் கல்லு தூக்க போயிருக்கான், மண்ணு தூக்க போயிருக்கான், வாழைக்கு போயிருக்கான், கொத்தனார் வேலைக்கு போயிருக்கான், ஆடு மேய்க்க போயிருக்கான். இப்படி சின்ன வயசுலயே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். எப்படியாவது நல்லா படிச்சு முன்னுக்கு வந்துடணும்னு நினைச்சான். இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச பாட்ட வச்சு முன்னுக்கு வந்துட்டான். அவன சும்மா சொல்லக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே வீட்லயுமே நெறைய வேலை செஞ்சிருக்கான். இடையில எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப வீட்டு வேலைகளையுமே சேர்த்து அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். உண்மையிலேயே ரொம்ப தங்கமான பையன். இப்படி ஒரு பையன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கடவுள்கிட்ட புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு உடல்நிலை முன்ன மாதிரி இல்ல. சரணுக்கும் 25 வயசு ஆயிருச்சு. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நான் இருக்கும்போதே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் கண்ணு முன்னாடி அவனுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அண்ட் அதுதான் இப்போதைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்கு. இது அவன்கிட்ட சொன்னா இதெல்லாம் கல்யாணம் பண்ற வயசு கிடையாது. சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. நான் இன்னும் நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஆனா எனக்கும் உடம்பு முடியாம போய்கிட்டு இருக்கு. எனக்கு அவன் கல்யாணத்த பார்க்கணுங்கிறது இப்போ மிகப்பெரிய ஆசையா இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. சரண் அவர்கள் இப்ப வீடு கட்ட பிளான்ல இருக்காராமா. ஏன்னா அவரோட வீடு ரொம்பவே ஓட்டையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ வீட்ட ஒண்ணு கட்டுனதுக்கப்புறம் அவரு நிரந்தர வேலைய ஒண்ணு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற மாரி தான் அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, மரகத நாணயம் 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற தகவல அந்த படத்தோட ஹீரோ ஆதி அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. 2017ஆம் ஆண்டு ஆதி, நிக்கி கல்ரானி, முனிஷ்காந்த் இவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் மரகத நாணயம். அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில ஒரு சூப்பரான பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பெற்று இருந்துச்சு. அதற்கு காரணம் அந்த படத்தோட காமெடி, அது மட்டும் இல்லாம கண்டென்ட். அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா ஆன உடனேயே அந்த படத்தோட 2வது பாகம் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த படக்குழுவினர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு அந்த படத்தோட 2வது பாகம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த ஒரு படத்துல சத்யராஜ், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்கள் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பிரியா பவானி சங்கர் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்களாமா. அண்ட் பார்ட் 1ல பயங்கர காமெடி இருந்துச்சு, எமோஷனல் இருந்துச்சு. அதே மாதிரி பார்ட் 2வும் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். குறிப்பா முனிஷ்காந்த் இந்த படத்துல இருக்கணும். நீங்க எந்த ஒரு படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு எதிர்பார்க்குறீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.